பத்மபூஷன் விருது பெற்ற புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகியான எஸ் ஜானகி முதுமையின் காரணமா மரணம் அடைஞ்சிருக்கிறது அவரது ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்துல பல்லேபட்லா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல 1938 பிறந்தவர் தான் எஸ் ஜானகி. 3 வயசுல இருந்தே பாடல்களை பாடி எல்லோரையும் கவர ஆரம்பிச்ச அவங்க தன்னுடைய மரணம் வரைக்கும் தன்னுடைய பாடல்களால ரசிகர்களை கட்டி போட்டிருந்தாங்க. 1957 விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்துல முதலா பாடினாங்க எஸ் ஜானகி. எஸ் ஜானகியினுடைய திறமையை பார்த்த இசைத்துறை அதே ஆண்டு 6 மொழிகள்ல அவருக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஜானகியினுடைய திறமையை முழுவதுமா பயன்படுத்திக்கிட்டவர் அப்படின்னா இசையமைப்பாளர் இளையராஜாவை சொல்லலாம். முக்கியமா கிராமத்து பாடல்களுக்கு சரியான உச்சரிப்போட பாடி ரசிகர்களை மகிழ்விச்சவர் ஜானகி. இளையராஜாவினுடைய முதல் படமான அன்னக்கிளியிலேயே 3 பாடல்களை பாடினாங்க ஜானகி. இளையராஜா, எஸ்பிபி, ஜானகி கூட்டணி 80களில் ஒரு மகத்தான பாடல்களை கொடுத்துச்சு அப்படின்னா அது மறுப்பதற்கு இல்லை. அன்னக்கிளியில ஆரம்பிச்சு அடுத்த 20 வருஷங்களுக்கு ஜானகியே தமிழ் சினிமாவினுடைய முன்னணி பாடகியா இருந்தாங்க. 6லிருந்து 60 வரை திரைப்படத்துல கண்மணியே காதல் என்பது பாடல், ஜானி படத்துல காற்றில் எந்தன் கீதம், உதிரி பூக்கள்ல அழகிய கண்ணே, ரெட்டைவால் குருவில கண்ணன் வந்து பாடுகிறான், 16 வயதினிலேல செந்தூர பூவே, சலங்கை ஒளியில மௌனமான நேரம், குணால கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாடல், அலைகள் ஓய்வதில்லை படத்துல புத்தம்புது காலை, காதல் ஓவியம்ல நாதம் என் ஜீவனே, மௌன ராகம்ல ஓஹோ மேகம் வந்ததோ அப்படிங்கிற பாடல். இப்படி அவங்க பாடின எல்லா பாடல்களுமே ரசிகர்களை இன்னைக்கும் கட்டி போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 17 மொழிகள்ல 40,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க ஜானகி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சிங்களம், ஆங்கிலம், சமஸ்கிருதம், கொங்கணி, துளு அப்படின்னு பல மொழிகளில் அவங்க பாடியிருக்காங்க. 5 தலைமுறை கதாநாயகிகளுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. 4 முறை சிறந்த பாடகிக்கான தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க ஜானகி. 2013 ஜானகிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. ஆனா தாமதமா இந்த விருது கிடைக்கிறதுனால விருதை ஏற்க மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க ஜானகி. தென்னிந்திய கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருந்தாங்க ஜானகி. சில ஆண்டுகளா பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாம இருந்தாங்க ஜானகி. இந்த நிலையில வயது மூப்பு காரணமாக இப்போது மரணம் அடைஞ்சிருக்காங்க எஸ் ஜானகி. அவருடைய மறைவு ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய இனிமையான குரல்களாலும் அவங்களுடைய மறக்க முடியாத திறமையாலும் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் பாடகி எஸ் ஜானகி.